ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்கா மாசம் பார்த்தா யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. யார் கூட போனான்னு ஏண்டது கேக்குறீங்க? ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறதுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல விழுந்துச்சு, அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எங்க தளபதிக்கு அம்மாலாம் அம்மாவா இருப்போம், எங்க தளபதிக்கு அக்காலாம் அக்காவா இருப்போம், எங்க தளபதிக்கு பொண்டாட்டி இல்லைன்னா தாங்கி அவங்க. அதுக்கப்புறம் நம்ம விட்டுறணும். அது அப்படி போன பிறகு நம்ம தொடக்கூடாது. அது ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸ்ல வராது. திருந்த மாட்டியா? அனைவருக்கும் வணக்கம். அதில் சொன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் திருந்த மாட்டேல்ல நீலாம் இன்னும் மானங்கெட்ட ஜென்மனே தெரிலடா. அதில் சொல்கிற மாதிரி மானங்கெட்ட ஜென்மம் தான்டா நீ. ஏண்டா உங்கள் அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்புனா பிரச்சாரத்துக்கு போயிட்டு பிரச்சார வேலையை பார்க்க சொல்லி சொன்னாரா, இல்லை இந்த மாதிரி பேச சொல்லி சொன்னாராடா? ஏண்டா உன்னை பற்றி நீ எங்கேருந்து வந்தவன், உன் கல்யாணம் அந்த கதையெல்லாம் பேசுனாங்க தானே? சொல்லு, எதுக்கு இந்த மானங்கெட்ட பழப்பு? எத்தனை முறை நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த? உன் கதையை சொல்லணுனாலே கேவலமாக இருக்குது, எங்களுக்கே கேவலமாக இருக்குது. நீ எல்லாம் வந்து பேசுகிற. எப்படி உங்கள் ரிலேட்டிவ் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு பத்திரிக்கை வச்சா சார் என்ன பண்ணுவீங்க? போக மாட்டீங்க, தூக்கில் போய் தங்கிடுவீங்கல்ல? அவ்வளோ ரோசம்லாம் தானே நீ? டேய் இப்போதான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. உண்மையிலே நீ மனுஷ இனத்துக்கே வந்து ஒரு உண்மையிலே அதை சொல்கிறது கூட எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. அம்மா கேவலமானவனாக இருக்கிற மனுஷ இனத்துக்கே நீ ஒரு ஷப்பா. ஃபங்க்ஷனுக்கு போகிறதெல்லாமாடா ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு மேடை நாகரிகன்றது ஒன்று தெரியாதா உனக்குலாம்? சோறுக்கு பதில் டெய்லியும் வேறு ஏதாவது தின்னுட்டு வருவோம் உங்களுக்கு. டாய்லெட்டில் போயிட்டு ஏதாவது தின்னுட்டு வந்துட்டு இருக்க போடுங்க. உங்கள் அண்ணனுக்கு வந்து பத்திரிக்கை வச்சா போக மாட்டார், உங்களுக்கு வந்து பத்திரிக்கை வச்சா போக மாட்டீங்க, தூக்கில் தொங்கிடுவீங்க. நீ பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி இப்போ எங்களுக்கு பிரச்சாரம் எப்போ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எப்போ போடணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, நாங்கள் பிரச்சாரத்துக்கே போகலனாலும் சரி, உனக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகலை அப்படின்னா உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு. உனக்கு எங்கேருந்து வலிக்குது? நீ ஏன் மூக்கால் அழுவுற? டேய் போய்ட்டு உன் வேலை மயிர பாடுறா. அதை விட்டுட்டு எதுக்கிட்ட அந்த மானம் கெட்ட போட போனக்கலாம்?